ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர், டிகிரி, லீனியராக அது நான் லீனியரானு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா அது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா dy/dx, செகண்ட் டெரிவேட்டிவ்னா d²y/dx². ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் இருக்கா செகண்ட் டெரிவேட்டிவில் இருக்கான்னு பாருங்கள். ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ் எதுவோ அதுதான் ஆர்டர். அப்போது இங்கே dy/dx இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், this one second derivative, that is the highest derivative. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஆர்டரில் இருக்குது. டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியலா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாலினாமியல்னால் நம்ம அதோட ஈக்குவேஷன் தெரியும், என்னெல்லாம் வரணும், n வந்து பாசிட்டிவ் இன்டீஜரில் வரணும், அதே போல் n ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் டிவிஷனில் இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் ஓகேவா இருந்ததுன்னா அது பாலினாமியல்ஸ். இப்போ பாருங்கள், இது பாலினாமியலில் இருக்கா? இல்லை, ஏன்னா 3/2 ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போது இது பாலினாமியல் கிடையாது. அப்போ இந்த 3/2 ஃப்ராக்ஷனை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படிலாம் எடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், பவரில் 3 வந்துடும். டிகிரி அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவோட பவரில் என்ன இருக்குது அதுதான் டிகிரி. ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவோட பவரில் என்ன இருக்கோ அதான் டிகிரி. லீனியர், நான் லீனியர் பாருங்கள். ஆர்டர்னால் என்ன? ஆர்டருங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வி டிஃப்ரென்ஷியேட், நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அதில் ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ். அப்புறம் டிகிரினா என்ன? டிகிரியில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் அது பாலினாமியலா அப்படின்னு செக் பண்ணணும். பாலினாமியலாக இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எது ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவோ அதோட டிகிரி தான் நமக்கு டிகிரி. சப்போஸ் அது பாலினாமியலாக இல்லை அப்படின்னாலே அது அன்டிஃபைன்டு, நம்ம டிகிரி அன்டிஃபைண்டுன்னு போடலாம். லீனியர், நான் லீனியர் அப்படிங்கிறது யார்? ஃபஸ்ட்டு டிபெண்ட் வேரியபிள் யார், இண்டிபெண்ட் வேரியபிள் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். லீனியர் அப்படின்னா ஆல் டெரிவேட்டிவ்ஸோட டிகிரி ஒன்றா இருக்கணும். கொடுத்துருக்க எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரியும் ஒன்றா இருக்கணும். டிபெண்ட் வேரியபிள் பவர் ஒன்றா இருக்கணும். இண்டிபெண்ட் வேரியபிளும் டிபெண்ட் வேரியபிளும் ப்ராடக்டில் வரலாம், ஆனால் அதோட டிகிரியும் ஒன்றா தான் இருக்கணும். இண்டிபெண்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவும் ப்ராடக்டில் வரலாம், அதோட டிகிரியும் ஒன்றா இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷனை ஓகே ஆயிடுச்சுன்னா அது லீனியர். அப்படி இல்லைன்னா அது நான் லீனியர். நம்ம சம்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம் y = √x dy/dx + k/dy/dx. இது எந்த டெரிவேட்டிவில் இருக்குது? ஃபஸ்ட்டு இது டினாமினேட்டரில் dy/dx இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்க dy/dxை கேன்சல் பண்ணணும்னா ஒரு dy/dxால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டினாமினேட்டரில் உள்ள dy/dx கேன்சல் ஆகிடும். அப்போது ரெண்டு பக்கமும் dy/dxால் மல்டிப்ளை பண்ணும்போது y × dy/dx = √x ஆல்ரெடி ஒரு dy/dx இருக்குது, அப்போ ரெண்டையும் சேர்த்தா the whole square ப்ளஸ் dy/dxால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த dy/dxும் இன்னொரு dy/dxும் கேன்சல் ஆகி ப்ளஸ் k மட்டும் தான் வரும். இப்போ இதில் ஆர்டர் பாருங்கள், dy/dx இருக்குது, இதில் dy/dx ரெண்டுமே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அப்போது ஆர்டர் ரெண்டுமே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான். அப்போ ஆர்டர் = 1. டிகிரி பார்த்தோம்னா ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவோட பவர் தான். ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவே 1 தான், அதோட ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 2. அப்போது ஆர்டர் 1, டிகிரி 2. திஸ் இஸ் லீனியர் ஆர் நான் லீனியர்? லீனியராக நான் லீனியரான்னு செக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டெரிவேட்டிவோட டிகிரி கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் இங்கே டெரிவேட்டிவோட டிகிரி என்ன இருக்குது? 2. அப்போ நான் லீனியர். ஓகே, ஆர்டர் 1, டிகிரி 2, நான் லீனியர். செகண்ட் சம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பவரில் 1/2 இருக்குது. நமக்கு ஃப்ராக்ஷனே பாலினாமியலாக வரக்கூடாது. அப்போ அதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? நம்ம வந்து இதிலே ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடும், y - x dy/dx + a மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணோம்னா இது ஃபுல்லாக இந்த டேம் ஃபுல்லாக ஸ்கொயர் x² வரும் = a². இதை இந்த இதில் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 1/2 இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு 1 + dy/dx ஹோல்² மட்டும் தான் இருக்கும். இதோட ஆர்டர் பார்த்தோம்னா என்ன வரும்? ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான். இங்கே நம்ம எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இந்த ஹோல் ஸ்கொயர் இப்படி மட்டும் தான் வரும். அப்போ ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவே dy/dx 1 டைம் தான் இருக்குது.
அப்போ ஆர்டர் 1. அதோட டிகிரி பார்த்திங்கன்னா இதை பண்ணாலும் ஸ்கொயர் 2 தான் வரும், இங்கே பண்ணாலும் 2 தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் ஆர்டரோட டிகிரியும் என்ன தான் இருக்குது, 2 தான். அப்போ டிகிரி 2. நம்ம லீனியராக நான் லீனியரான்னு பார்க்குறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் டிகிரி கண்டிப்பாக ஒன்றா, எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரியும் ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 வந்துருச்சு, அப்போது நான் லீனியர். தேர்ட் சம் பார்க்கலாம். dy ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இந்த டிஎக்ஸை நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துடலாமா, மல்டிப்ளேயில் இருக்கிறது வரும்போது கீழே வரும்போது டிவிஷன் ஆயிரும், ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். இதோட ஆர்டர் பார்க்கலாம். இதோட ஆர்டர் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் தான் இருக்குது, அப்போது ஆர்டர் 1. டிகிரி பார்த்தோம்னா இந்த டெரிவேட்டிவோட டிகிரி என்ன இருக்குது, 1. இது லீனியராக நான் லீனியராக, சைன் எக்ஸ் தான் இருக்குது, அப்போது லீனியர் தான். நெக்ஸ்ட்டு சம், ஃபோர்த்து சம். d square y by dx square the whole power 3 plus x dy by dx the whole power 5 plus y equal to x square. இப்போது இதோட ஆர்டர் பார்த்தோம்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இது ரெண்டில் எதுன்னு பார்த்தோம்னா d square y by dx square தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் என்னது, 2. டிகிரி ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் தான் டிகிரி, அப்போ இதோட பவர் என்ன, 3. திஸ் ஒன் லீனியராக நான் லீனியராக, எல்லா டெரிவேட்டிவ்ஸோட டிகிரி 1ல் தான் இருக்கணும், ஆனால் இங்கே என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு, அப்போது தட் இஸ் நான் லீனியர். ஃபிஃப்த்து சம் பார்க்கலாமா. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்க்கலாம். டி ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே டிஒய் தான் இருக்குது. அப்போ ஆர்டர் பார்த்திங்கன்னா இங்கேயும் சேமாக தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர்டர் பார்த்தோம்னா அப்போது ஆர்டர் 2 தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2. அப்புறம் செகண்ட் பார்க்கணும், திஸ் இஸ் பாலினாமியலா அப்படின்னு செக் பண்ணுறோம். லாக் 1 + எக்ஸ்ன்னு வந்தாலே அது பாலினாமியல் கிடையாது. அப்போது லாக்கோட ஃபங்க்ஷன் என்ன வந்தாலும் அதில் டெரிவேட்டிவ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஏ பாலினாமியல். அப்போ டிகிரி கண்டிப்பாக அன்டிஃபைன்டாக தான் இருக்கும், தட் இஸ் நான் லீனியர். எதெல்லாம் அன்டிஃபைன்டாக இருக்குன்னு பாருங்கள். லாக் வச்சு டெரிவேட்டிவ்ஸ் வச்சா, சைன் டெரிவேட்டிவ்ஸ் வந்தால், காஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்ததுன்னா, e⁻⁻ வந்துச்சுன்னா, ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நாட் பாலினாமியல் தான். இங்கேயும் பாருங்கள், சைன் வச்சு ஒரு டெரிவேட்டிவ்ஸ் வந்திருக்கு, அப்போ இது கண்டிப்பாக இட் இஸ் நாட் ஏ பாலினாமியல். ஸோ டிகிரி என்னவாக இருக்கும், அன்டிஃபைன்டாக இருக்கும். ஆர்டர் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது, 2 இருக்குது, ஆர்டர் 2. நெக்ஸ்ட்டு சம், செவன்த் சம்மில் காஸ் dy by dx. இதோட ஆர்டர் பார்த்தோம்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2 இருக்குது, அப்போது ஆர்டர் 2. டிகிரி பார்த்திங்கன்னா காஸ் நமக்கு டெரிவேட்டிவ்ஸ் வந்ததுனால தட் இஸ் அன்டிஃபைன்டு, இது ஒரு பாலினாமியலே இல்லை, ஸோ நான் லீனியர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது பாலினாமியலான்னு பார்த்தோம்னா 4/3 ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. நம்ம ஃப்ராக்ஷனை எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கோம். அப்போது க்யூபிங் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா இந்த க்யூப் கேன்சல் ஆகிரும். இப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே நமக்கு ஆர்டர் 2 இதே தான் வரப்போகுது. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதில் இருக்குது, 2ல் இருக்குது, அப்போது ஆர்டர் 2. டிகிரி பார்த்திங்கன்னா அதோட ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவோட டிகிரி தான் பார்க்கணும், அப்போது 3. இது நான் லீனியரான்னு பார்த்தா ஆல் டெரிவேட்டிவ்ஸுமே பவரில் வந்திருக்கு, அதனால் தட் இஸ் நான் லீனியர். நெக்ஸ்ட்டு சம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஆர்டர் பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டரில் தான் இருக்குது, செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, செகண்ட் ஆர்டர். டிகிரி பார்த்தோம்னா அது ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட டிகிரி என்ன இருக்குது, 1. அப்போது டிகிரி 1. இது நான் லீனியரான்னு பார்த்தா நமக்கு ஸ்கொயர் வந்துருச்சு, ஸோ நான் லீனியர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆர்டர் பார்த்திங்கன்னா 2, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2ல் இருக்குது, இதோட டிகிரி பவர் 1ல் இருக்குது. இது லீனியராக நான் லீனியரான்னு கேட்டால் தட் இஸ் லீனியர். ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவரும் 1ல் தான் இருக்குது, ஸோ லீனியர்.